Hi friends, welcome to my channel. Let's go around. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ கேட்டுட்டு வந்துடலாம் நம்ம ஜோஹன் கிட்ட. இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கா? நல்ல கிறிஸ்பியாக இருக்கு. சத்தம் வருதா? சாப்பிட்டு காட்டு. வெரி குட். டேஸ்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? குட். தேங்க்யூ. இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு நமக்கு நிறையா இன்க்ரீடியன்ட்ஸும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப குவிக்காகவும் செஞ்சிடலாம். ப்ளஸ் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட குழந்தைங்கள ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இது எப்படின்னா இதை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பின்ன நமக்கு தேவையான நேரத்தில் எடுத்து நம்ம அதை ஃப்ரை பண்ணி கிட்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். அது இன்னுமே நமக்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம 4 பொட்டேட்டோவையும் பீல் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுல உள்ள முக்கியமான பார்ட்டு. பிகாஸ் எல்லா பொட்டேட்டோவையும் ஒரே மாதிரி கட் பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இந்த இடத்துல. நம்ம சின்னதாக வெட்டிட்டோன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது சின்னதாக வெட்டினதெல்லாம் சீக்கிரமாக குக் ஆகிடும், பெருசாக வெட்டினதெல்லாம் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ அது ஒரு அன்ஈவன் குக்கிங்காக இருக்கும். நான் எல்லா பொட்டேட்டோவையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் மற்ற பொட்டேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணும்போது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரு பவுல் நல்ல பெரிய பவுலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு தேவைக்கலவாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க அந்த இட்லி பாத்திரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் இதில் அடுக்கும்போது 2 விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஒன்று பொட்டேட்டோ மேல் தட்டோடு ஒட்டக்கூடாது. இன்னொன்று ரொம்ப ஓவர் க்ரௌடடாக வைக்கக்கூடாது. அப்போனா அது சீக்கிரமாக குக் ஆகாது. நம்ம இதில் ஒரு 5 மினிட்ஸ் தான் குக் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து என்னோடய குக்கருக்குள்ளே இட்லி தட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது என்னென்னா ஓவர் குக்கடாக இருக்கக்கூடாது, அதாவது அது கம்ப்ளீட்டாக குக்காக இருக்கக்கூடாது, ஒரு 3/4 குக்காக இருக்கணும். ஓகே, இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிச்சன் டவலில் விரிச்சிட்டு இதில் குக்கான பொட்டேட்டோ எல்லாத்தையும் அதில் போட போகிறோம். இட்லி தட்டை தலைகீழ மட்டும் தட்டிடாதீங்க, அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பொட்டேட்டோஸையும் அந்த டவலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் ஃபேன் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னுமே உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி மாய்ஸ்சர்டாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த பொட்டேட்டோ. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுலில் டோட்டலாக 1 ஸ்பூன் தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூனை மட்டும் இப்போ கீழே சும்மா போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பொட்டேட்டோவை ஃபுல்லாக இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கார்ன்ஃப்ளவரை மேலே போட்டுட்டு இப்போ நல்லா அதை ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோவில் இருக்கிற தண்ணி நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவை எல்லாத்தையும் நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா கோட் ஆயிடுச்சு. நான் போட்டு வச்ச 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் அது நல்லாவே அப்சார்ப் பண்ணி முடிச்சிருச்சு. அதனால் அதிகமாக போட்டுறாதீங்க, 1 ஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் மறுபடியும் அதே கிச்சன் டவலில் தட்டிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆயிலை பேனில் ஊற்றி ஹீட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லா பொட்டேட்டோ ஸ்டிக்ஸையும் அதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. போட்ட உடனே நிறையா பபிள்ஸ் வருது. அதோட பபிள்ஸ் எப்போ கம்மியாகுதோ அப்போ தான் அது எடுக்கிறதுக்கான ஸ்டேஜுங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை எவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரை பண்ணாலும் ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். இப்போ எடுக்கிறதுக்கான டைம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பபிள்ஸ் நல்லாவே கம்மி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நியர்லி 5 மினிட்ஸ் அதை நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். ஆனால் அது கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறவே இல்லை.
இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்ததை. அது பாருங்களேன், ஒரு கிளாத் மாதிரி மடிஞ்சிருச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை போடுங்க. ஸோ 5th மினிட் இதை நீங்கள் உள்ளே போடணுங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்ல ஒரு 1 மினிட்டில் ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சால்ட் அண்ட் சில்லி பவுடருமே வந்து நிறையா போடக்கூடாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சால்ட் போட்டு நம்ம வந்து வேக வச்சுருந்தோம். ஸோ அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஸோ சால்ட் வந்து கம்மியாயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. ஏன்னா கம்மியாக இருந்தால் கூட சாஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போ நம்ம பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம ஒன்று எடுத்து உடச்சி பார்க்கலாம். இது வந்து சிப்ஸ் மாதிரி டக்குன்னு உடையலை, அதே மாதிரி நமத்து போன மாதிரி அப்படியும் இல்லை. கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுக்குது. இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட கரெக்டான ஸ்டேஜு. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தயாராகிடுச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.